ரோட்டு கடை பட்டாணி மசாலா. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. வீட்லயே சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு 1 கப் பட்டாணி 6 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அத குக்கர்ல சேர்த்துட்டு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு ஓரமா வச்சுட்டு, அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மையா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில், அது கூடவே நம்ம மசாலா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுத சேர்த்துக்கலாம். அது கூடவே அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதோட பச்சை ஸ்மெல் போன உடனே அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை 1க்கு 2ஆ மசிச்சு எடுத்துக்கணும். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல ரொம்பவே திக்னஸா இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா பட்டாணி மசாலா ரெடி ஆயிரும். இது கூடவே ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிருங்க. சர்வ் பண்ணும்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேலேயே கார்ன்ஃபிளேக்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்க. எனக்கிட்ட கார்ன்ஃபிளேக்ஸ் இல்ல, சோ நான் சேர்க்கல. நீங்களும் இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.